السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأزلام رجس من عمل الشيطان صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام كل مسكر خمر وكل مسكر حرام ومن شرب الخمر في الدنيا فمات وهو يدمنها لم يشربها في الآخرة. وقال صلى الله عليه وسلم في حديث آخر لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يشرب الخمر حين يشرب وهو مؤمن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் இரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புனிதமான தீனல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய நியாமத்தாகவும் ஒரு வாழ்வியல் நெறியாகவும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அதனால்தான் இஸ்லாம் என்பது உலகில் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் மறுமையில் தான் கூலி தருவான் என்று இருந்தாலும் அமைத்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் உலகத்தில் ஆற்றக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது மறுமையில்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தெரிவிக்கின்றான். உலகத்தில் ஒரு மனிதன் நல்லது செய்தாலும் அதனுடைய கூலி, அதனுடைய நன்மை அவனுக்கு மறுமையில் தான் கிடைக்கும். உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் இழைத்தாலும் அதற்குரிய தண்டனையும் அவனுக்கு மறுமையில் தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருந்தாலும் கூட அந்த உலகத்திலேயே அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அந்த கடமைகளுடைய பிரதிபலிப்பாக, எஃபெக்டாக, அல்லது அந்த கடமைகளுடைய ரியாக்ஷனாக உலகத்திலே சில மனித நன்மைகளை மனிதன் அனுபவிக்கின்றான். உதாரணமாக தொழுகிறோம் என்றால் இந்த தொழுகையினுடைய நன்மை அல்லாஹ் மறுமையில் தான் நமக்கு தருவான். ஆனால் உலகத்திலே தொழுவதனால் நன்மை இருக்கின்றதா? ஏராளமான பிரதிபலன்கள், ஏராளமான ரியாக்ஷன்கள், நல்ல ரியாக்ஷன்கள் மனிதனுடைய உடலுக்கு ஏற்படுகின்றன தொழுகையின் மூலமாக. அதே போன்று நோன்பு வைத்தால் அந்த நோன்பினுடைய நன்மை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஆனால் அந்த நோன்பின் மூலமாக மனிதனுடைய உடலுக்கு பல ரியாக்ஷன்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல பிரதிபலிப்புகள் ஏற்படுகின்றன. தொழுகைக்காக ஒது செய்கிறோம். ஒது செய்வதனுடைய ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் மறுமையில கூலி உண்டு. அந்த ஒது செய்த தண்ணீர் நம்முடைய முகத்தை கழுவி, கைகளை கழுவி அந்த தண்ணீர் கீழே ஓடும் போதெல்லாம் அந்த தண்ணீரோடு சேர்த்து நம்முடைய பாவங்களும் கரைந்து ஓடுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவையெல்லாம் மறுமையிலே கிடைக்கக்கூடிய கூலி. ஆனால் உலகத்திலே ஒது செய்வதனால் மனிதனுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏற்படுகிறது, புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. உடலிலே அவன் விளங்காத வண்ணம் ஒரு விதமான ஒரு புத்துணர்வை மனிதன் பெறுகின்றான். இதே மாதிரி ஒரு பாவங்களை செய்யும் பொழுது, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட காரியங்களை மனிதன் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை, அதற்குரிய பிரதிபலன் அவனுக்கு மறுமையில் தான் கிடைக்கும். ஆனாலும் உலகத்திலேயே அந்த ஹராத்தை செய்வதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏராளமான பிரதிபலிப்புகளை மனிதன் பார்க்கின்றான். உலக வாழ்க்கையிலே உதாரணமா வட்டியை எடுத்துக்கொள்வோம். இந்த வட்டியை உண்பதினால், வட்டியை வாங்குவதனால்
இது மிக பெரும் ஹராம், இதற்குரிய தண்டனை மறுமையிலே கிடைக்கும். ஆனாலும் கூட உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வட்டியோடு கலந்த அந்த பொருளாதாரத்திலே, அந்த வியாபாரத்திலே, அந்த கொடுக்கல் வாங்கலே அல்லாஹ் அந்த வட்டியினுடைய பிரதிபலிப்பை காட்டி விடுகின்றான். இதுக்கு தண்டனை மறுமையில் தான் கிடைக்கும். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பை மனிதன் உலகத்திலே அனுபவிக்கின்றான். வட்டி வாங்கி, வட்டியோடு சம்பந்தப்பட்டு அந்த வட்டிக்கு கடன் வாங்கி ஒருவர் வியாபாரம் செய்து அவர் மிகப்பெரிய நிலையை அடைந்து விட்டார் என்று எந்த ஒரு வியாபாரி உலகத்திலே பார்க்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியினுடைய ஆரம்பம் வளர்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய இறுதி அழிவுதான் என்று சொன்னார்கள். வட்டியினுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சியை போட்டு தெரியும், ஆனால் அந்த இறுதி அழிவுதான். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே, உதாரணத்துக்காக வட்டியை சொன்னேன், இப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே அதற்குரிய தண்டனை, அதற்குரிய கூலி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். ஆனால் உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அந்த காரியத்தை செய்யக்கூடிய மனிதன் அந்த காரியத்தில் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை உணர்கின்றான். அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்வதென்று, இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. அல்லாஹ் அமைத்து தந்த கடமைகளை, அல்லாஹ் விதித்த கடமைகளை மனிதன் நிறைவேற்றும் பொழுது அந்த கடமைக்குரிய பலனை உலகத்திலும் அனுபவிப்பான், அதற்குரிய பூரணமான கூலியை மறுமையில் அனுபவிப்பான். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒரு ஹராமான காரியத்தை ஒரு மனிதன் உலகத்தில் செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலனை, அந்த ஹராமினுடைய பிரதிபலனை, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியத்தினுடைய அந்த பிரதிபலனை உலகத்திலே பார்ப்பான், அதனுடைய நிரந்தரமான இறுதி கூலியை மறுமையில் பார்ப்பான். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சட்டங்களுக்குரிய விதிமுறைகளை உலகத்தில் அமைத்திருக்கின்றான். அதனால்தான் எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றானோ அவை அனைத்துமே மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் அவனுடைய உள்ள ரீதியாகவும் அவனுடைய நிம்மதி ரீதியாகவும் கெடுதல் ஏற்படுத்தக்கூடியவை. அல்லாஹ் எத்தனை விஷயங்கள் உலகத்தில் ஹராமாக்கி இருக்கின்றானோ அவை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்ப்போம் என்ற சகோதரர்களே. ஒன்று, அவனுடைய உடலுக்கு அது கெடுதலை ஏற்படுத்தும், அல்லது அவனுக்கு மனோரீதியாக உளவியல் ரீதியாக அவனுக்கு கெடுதலை ஏற்படுத்தும், அல்லது அவனுடைய வாழ்க்கை ரீதியாக கெடுதலை ஏற்படுத்தும், அல்லது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வகையிலே அவனுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியதைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அது வட்டியாக இருந்தாலும் சரி, சாராயமாக இருந்தாலும் சரி, மதுவாக போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது பன்றி இறைச்சியாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே சில ஹராம்களை நமக்கு தடை செய்திருக்கின்றான், சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான் என்றால் அந்த தடையின் நோக்கம் இந்த தடையை மீறி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியை அழித்துக் கொள்ளக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இந்த தடையை மீறுவதன் மூலமாக இவன் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியை குலைத்து விடக்கூடாது, வாழ்க்கை நிம்மதியை இழந்து விடக்கூடாது. இந்த காரியத்தை இவன் செய்தால் வாழ்க்கை நிம்மதியை அவன் இழந்து விடுவான், அதனால் இந்த காரியத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லது இந்த காரியத்தை செய்தால் என் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி பெறுவான், வாழ்க்கையில நிம்மதி பெறுவான், அதனால் இந்த காரியத்தை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கின்றான். இந்த கண்ணோட்டத்தில் தான் அன்பு சகோதரர்களே நாம் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட ஒவ்வொரு ஹராமையும் அணுக வேண்டும், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு ஃபர்லையும் நாம் முன்னோக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட மிக பெரும் ஹராம்களில் ஒன்று, மனிதன் இன்றைக்கு தன்னுடைய புத்துணர்ச்சிக்காகவோ அல்லது தன்னுடைய மன நிம்மதிக்காகவோ அல்லது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது பகல் முழுவதும் உழைத்து களைத்து அந்த களைப்பை நீக்கி மறுநாள் அவன் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட, ஒரு புத்துணர்வோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படி தவறான எண்ணங்களில் எல்லாம் மனிதன் உட்கொள்ளக்கூடிய மது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட மிகப்பெரிய ஹராம்களில் ஒன்று. சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் என்றால் இந்த மதுவை பொறுத்தவரையிலே, போதைப் பொருட்களை பொறுத்தவரை உலகத்திற்கு மிக மிக அதிகமாக வாரி வழங்கி இந்த மது கலாச்சாரத்திற்கு, போதை கலாச்சாரத்திற்கு இளைஞர்களையும் பெரியவர்களையும் அடிமையாக்கிய முழு பொறுப்பு யாரை சார்ந்தது என்றால் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள், யூதர்களை சார்ந்தது. இன்னைக்கு ஐரோப்பிய நாடு என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் மது இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே கிடையாது, போதை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. 10 வயது சிறுவனிலிருந்து 8 வயது சிறுவன் கூட போதை பழக்கத்திற்கு அடிமையாக கிடைக்கக்கூடிய சிறுவர்கள் ஏராளம் ஐரோப்பிய நாடுகளிலே, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளிலே. அந்த அளவுக்கு இந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமல்ல, உலகத்தை முழுமையாக அந்த பழக்கத்தில் ஈடுபட செய்த குற்றத்திற்குரியவர்கள், குற்றவாளிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த யூத கிறிஸ்தவர்கள். அந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் கூட அந்த மதுவிலே மயங்கி, போதையிலே மயங்கி
போதையிலே வீழ்ந்து இப்பொழுது இறுதியாக அதனுடைய இன்னல்களையும் அதனுடைய கெடுதிகளையும் அவர்கள் உணர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு போதை ஒழிப்பு தினம், இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி உலக போதை ஒழிப்பு தினம் என்று அனுசரித்து அதை பற்றிய போதையை பற்றிய விழிப்புணர்வு, போதையை பற்றிய பிரச்சாரம், போதையை பற்றிய மிகப்பெரிய அளவிலே கருத்தரங்கங்கள் இதெல்லாம் நடத்தப்படுகின்றன. இந்த ஒரு நாள் கூத்தின் மூலமாக உலகத்தை போதையிலிருந்து தடுத்துவிட முடியுமா? உலக மக்களை, போதைக்கு அடிமையானவர்களை போதையிலிருந்து பாதுகாக்க முடியுமா என்றால் இதுவரை ரிசல்ட் என்னவென்றால் சகோதரி ஜீரோ தான், தோல்விதான். இந்த வருஷத்தில் ஒரு நாள் ஜூன் 26ஆம் நாளை வைத்துக் கொண்டு இதை ஒரு ஆன்டி ட்ரக் தினம் டே, அதாவது போதை எதிர்ப்பு தினம், போதை ஒழிப்பு தினம், உலகமே போதை எதிர்க்கக்கூடிய தினம் என்று ஒரு நாள் இது நடத்திவிடுவதன் காரணமாக பிரச்சாரம் செய்வதன் மூலமாக இந்த போதையை ஒழித்துவிட முடியாது. போதைக்கு அடிமையானவர்களை நிச்சயமாக போதையிலிருந்து பாதுகாக்க முடியும் என்றால் அவர்களை போதை பழக்கத்திலிருந்தும் மது பழக்கத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரே கருவி அல்லாஹ்வுடைய இறையச்சம் மட்டும்தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இதா கால அல்லாஹ் தஆலா லா தஷ்ரபுல் ஹமர், இதா கால அல்லாஹ் தஆலா லா தஷ்ரபுல் ஹமர் லகாலுன் நாஸ் லா தஜன்னப்னல் ஹபர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுவை பற்றி சொல்லும் பொழுது லா தஷ்ரபுல் ஹமர், மக்களே மதுவை குடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் உடனடியாக மக்களிடத்திலிருந்து பதில் வந்திருக்கும், எங்களால் மதுவை விட்டு விலக முடியாது என்று பதில் வந்திருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களை இனிமேல் சாராயம் குடிக்காதீர்கள் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் எங்களால் குடிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். அந்த அளவுக்கு போதை பழக்கத்திலே முழுமையாக மூழ்கி கிடந்தவர்கள் அரபு மக்கள், சத்திய சஹாபாக்கள். தடை செய்வதற்கு முன்பு வரை போதை பழக்கத்தில் மூழ்கி கிடந்தார்கள். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபி எல்லாம் மொடா குடியர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டு மதுவை அருந்துவதற்கென்றே பெருங்கொண்ட கூட்டம் அவர்கள் வீட்டுக்கு செல்லும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு அடிக்கடி மது விருந்து. அரபு நாட்டிலே குறிப்பா மதீனாவிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டு மது என்றால் அவ்வளவு ஃபேமஸ். இன்னைக்கு காருக்கும் பங்களாக்கும் பணத்துக்கும் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு மரியாதையோ எவ்வளவு மதிப்போ, ஒரு ஃபங்க்ஷன் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஃபங்க்ஷன்ல முதல்ல ஒருத்தர் வர்றாரு 5 லட்சம் ரூபாய் கார்ல, எல்லாரும் அப்படியே ஏறிட்டு பார்ப்பாங்க. அடுத்து வர்றாரு ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் கார்ல வந்து ஏறினா அந்த 5 லட்சம் ரூபாய் கார்ல வந்து அடிபட்டு போயிடுவாரு, அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அடுத்து வர ஒரு 20 லட்சம் ரூபாய் கார்ல வந்தானா அந்த 10 லட்சம் ரூபாய் கார் அடிபட்டு போயிடும், இது யாரும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த காருடைய வேல்யூ அதிகமோ அந்த அளவு தான் வந்து இறங்குறவருக்கு மரியாதைங்க. இன்றைய உலகம் அப்படித்தான். இதே போன்ற அந்த சஹாபா பெருமக்கள் யாருடைய வீட்டிலே பழைய காலத்து சாராயம் இருக்கிறதோ அவர் கௌரவமானவராக கருதப்பட்டார் சமுதாயத்திலே. இந்நாள்கிட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குது, 200 வருஷம் தானா, அவர்கிட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குது. யாரிடத்தில் மிக ஏனென்றால் சாராயத்தை பொறுத்தவரை பழமை ஆக 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 அதில் போதைத்தன்மை ஏறிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா போன்ற வீடுகளில் எப்ப பார்த்தாலும் சாராய விருந்து நடைபெறும். அவர்கள் ஒரு மொடாக்குடியராக இருந்தார்கள். உத்தம சஹாபாக்களை சொல்கின்றேன், மது தடை செய்வதற்கு முன்பாக அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு மத்தியிலே மதுவும் போதையும் கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி அதனுடைய கெடுதிகளை பற்றி எடுத்து சொல்லி இடையிடையே அதிகமாக தக்வாவை அல்லாஹ் ஏற்படுத்தி இறையச்சத்தை ஏற்படுத்தி இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுவை தடை செய்தான். ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே அதே போன்று வழமையாக ஒரு மது விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதீனாவிலே. அபூ நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் தான் அபூ தல்ஹா வீட்டிலே ரலியல்லாஹு தஆலா வீட்டில் நடந்த மது விருந்திலே எல்லோருக்கும் மது ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். எல்லாரும் நல்ல போதையில மிதந்து குடிச்சிட்டு இருக்காங்க. வெளியிருந்து சத்தம் கேட்கின்றது, யாரோ ஏதோ கூச்சல் போட சத்தம் கேட்குது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்னை அனுப்பினார்கள். அதான் அவங்களுடைய வேலைக்காரன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வேலைக்காரர், அபூ நுஅமான் ரலியல்லாஹு தஆலா வேலைக்காரராக என்னை அனுப்பி வெளியே என்ன சத்தம் பாரு என்று கேட்டார்கள். நம்பி பார்த்து விட்டு சொன்னேன், ஏதோ ஒருத்தர் அறிவிப்பு செஞ்சிட்டு இருக்கிறாரு, கத்துறாரு. என்ன கத்துறாரு கேளு. காது கொடுத்து கேட்கிறாரு, அலா இன்னல் கம்ர கது ஹுர்ரிமத், மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டு விட்டன
என்ற இந்த வாசகத்தை கேட்டவுடன் நான் ஓடி வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னேன், அபூ தல்ஹாவே, சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டதாம் அறிவிப்பு செய்கிறார்கள் என்று. உடனே நாம இருந்தா என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் ஜன்னலை சாத்து, சத்தம் வந்துடாம இல்ல முடிச்சிருவோம், அப்புறம் வேணா பாத்துக்கலாம். சாதாரண சஹர் நேரத்திலேயே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லிவிட்டால் பாங்கு சொல்லி முடியும் வரை சாப்பிடலாம் என்று தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாம். இந்த மாதிரி மொடாக்குடியர்களாக இருக்கக்கூடியவர்கள், மது விருந்து அடிக்கடி நடத்தக்கூடியவர்கள், எல்லோரும் போதையில மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அறிவிப்பு வருகிறது சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று. உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்து அத்தனை பேர் சொன்னாங்க, அப்படி கிளாஸ் கீழே வைங்க, பாத்திரத்தை கீழே வைங்க, எல்லாம் அப்படி கீழே வைங்க, கிளம்புங்க, முடிஞ்சு. விருந்துக்கு வந்தவர்களை தன்னுடைய அடிமை அபூ நுஅமான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வீட்டில் உள்ள அத்தனை மது பாண்டங்களையும் மது பாத்திரங்களையும் வெளியே கொண்டு போய் சாலையை கொண்டு போய் ஊற்றி விட்டு வா. பெரிய பெரிய டேங்குகளை, பெரிய பெரிய பீப்பாய்களை கொண்டு வெளியே ஊற்றினார்கள். அபூ நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நான் வெளியே போய் ஊத்திக்கிட்டு இருக்கிறேன், சாலைகளில் பார்த்தால், மதீனாவின் சாலைகளில் பார்த்தால், கது ஜரத் சக்ககல் மதீனா, கது ஜரத் சக்ககல் மதீனா, மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் சாராயமாக ஓடிக்கொண்டிருந்தது. உத்தம சஹாபாக்களுடைய இத்தாஅத். அப்படி மொடாக்குடியர்களாக இருந்தவர்கள், மது பிரியர்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது என்று தெரிந்தவுடன் சகோதரர்களே அதை பற்றி யோசிக்கவில்லை. இதை இவர் தானே சொல்றாரு, நம்ம ரசூலோட முதல்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். யாரோ ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு, இதை நம்ம முடிவு பண்ண முடியுமா? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அப்புறம் அவங்களோட விளக்கம் கேட்கலாம், யார சொல்ல எந்த சாராயம் ஹராம், அந்த சாராயம் ஹராமா, இந்த சாராயம் ஹராமா? ஏதாவது வழியில ரசூலுல்லாஹ் தப்பி தவறி அத இல்ல அதுதான் ஹராம் இது ஹலால் சொல்ல மாட்டாங்களா? இப்படி எல்லாம் சஹாபாக்கள் யோசிக்கவில்லை சகோதரர்களே. பிறகு இதெல்லாம் முடிந்த பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார சொல்லலாம், என்னுடைய வீட்டில் இருந்த அத்தனை சாராயங்களையும் நான் உடைத்தெறிந்து விட்டேன், சாராய பீப்பாய்கள் ரோட்டில் ஊற்றி விட்டு விட்டேன். ஆனா இடையில எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு சொன்னா, என்னுடைய பொறுப்பிலே ஒரு அனாதை குழந்தை இருக்கிறது, 2 அனாதை குழந்தைகள். அவருடைய தந்தை மௌத்தாகும் பொழுது அந்த அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார். நான் என்ன செஞ்சேன்னா, அந்த சொத்துக்களை ஏன் வந்து பணமா வச்சிருப்பானே இல்ல பொருளா வச்சிருப்பானே, அதை சாராயமா வாங்கி வச்சோம்டா நமக்கு சமுதாயத்துல கௌரவம் கூடும், பிற்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படி என்ற எண்ணத்துல அந்த எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்துக்களை யார சொல்லலாம் நான் சாராயமாக வாங்கி வைத்திருக்கின்றேன். புகாரி ஹதீஸ்ல வருது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நான் 2 எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்து சாராயமாக சேர்த்து வைத்திருக்கிறேன், யார சொல்லலாம் இது என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாராயத்தை கொட்டிவிட்டு அந்த பாத்திரங்களை உடைத்தெறிந்து விடு. ஞாபகார்த்தத்திற்கு பாத்திரத்தை கூட வச்சிருக்காத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒஹரிக்கல் ஹமர் வக்ஸிரித் தனான், அந்த சாராயத்தை கீழே கொட்டிவிட்டு அதனுடைய பாத்திரங்களை உடைத்தெறிந்து விடு, அந்த அடையாளம் கூட மிஞ்சக்கூடாது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அதே போன்று செய்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொத்து கொஞ்சம் வஞ்சி கொஞ்சம் அப்புறம் பைத்துல் மால் போட்டு அந்த எத்தீமான பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பை ஒப்படைச்சாங்க. எதற்கு சொல்கின்ற சகோதரர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்தவுடன் அதை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று தெரிந்தவுடன். ஆனால் இன்று நம்மில் பல பேர் நிலைமை என்ன? மொடா குடியர்களை விட்டு விடுவோம், குடிகாரர்களை விட்டு விடுவோம். இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஷரியத் கோர்ட்டுக்கு வரக்கூடிய வழக்குகள் ஒரு வாரத்துக்கு சுமார் 8 வழக்கு வருதுன்னு சொன்னா அதுல 5 வழக்கு 6 வழக்கு புருஷ குடிக்கிறான். நல்ல ஃபேமிலி, அதாவது ரோட்ல ரிக்ஷா எடுத்துக்கிட்டோ அல்லது கூலி வேலை செஞ்சுக்கிட்டோ மூட்டை தூக்கிக்கிட்டோ குடிக்கக்கூடிய அல்ல, நல்ல டீசென்டான ஃபேமிலி, நல்ல கௌரவமான ஃபேமிலி. அந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டு என்ன? கணவன் குடிக்கிறான், இரவுல குடிச்சிட்டு வர்றான். இதுல ஒரு கேஸ்ல ஒரு அப்படித்தான் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது, ஏன்பா நீ இப்படி குடிகாரனா இருந்தா உன் மனைவி உன்னோட எப்படிப்பா வாழுவா அப்படின்னா, அதுல குடிகாரன் சொல்லாதீங்க, நான் குடிகாரன் கிடையாது. அப்புறம் என்னப்பா, எப்போதான் குடிப்பேன், எப்போதான் குடிப்பேன், அதுக்கு குடிகாரன் அர்த்தமா? குடிகாரன் சொல்லாதீங்க என்ன. சகோதரர்களே, சமுதாயத்தின் நிலைமை மிக மிக கேவலமாக, இந்த மதுவுடைய விஷயத்திலே சமுதாயத்தின் நிலைமை மிக மிக கேவலமாக. இதுல நாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மது எல்லாம் ஒரு சாதாரணம், மது போதை என்பது ஒரு சாதாரண பொருளாகிவிட்டது. ஏனென்றால் மக்களை சீர்திருத்த வேண்டிய, மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை ஒரு அரசாங்கத்தை சார்ந்தது. இன்னைக்கு அரசாங்கங்களே மதுவை நடத்துவது மட்டுமல்ல, அரசாங்கமே சாராய கடை நடத்துது, அரசாங்கமே பார் வச்சு நடத்துது. ஒரு அமைச்சர் சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசுகின்றார், மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த அமைச்சர் பதில் அளிக்கின்றார், மக்கள் தள்ளாடினால்தான் அரசு இயந்திரம் தள்ளாடாமல் ஓடும், மக்கள் தள்ளாடினால்தான் அரசு இயந்திரம் தள்ளாடாமல் ஓடுமா.
ஒரு 2 வயசு குழந்தைய ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு அயோக்கிய தந்தை கிணத்துல தூக்கி போறான். அந்த குழந்தை அலறுது, அப்பா என்ன கிணத்துல போடுறீங்க, நீ முதல்ல கிணத்துல போய் விழுந்து அந்த தண்ணியில மூழ்கி நீ தத்தளிச்சு இத்தளிச்சு எழுச்சி உயிரோட வந்துட்டா, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீ கிணறுனாலே பயப்படாம இருப்ப. வாழ்க்கை முழுவதும் தண்ணி கிணற பார்த்தா தைரியமா இருப்ப, இதுல முதல்ல தத்தளிச்சு வந்துரு. இதை விட கேவலமாக இருக்கிறது மந்திரி சொல்வது, மக்கள் தள்ளாடினால்தான் அரசு இயந்திரம் தள்ளாடாமல் ஓடுமாம். முதலமைச்சர் பேசுகின்றார் சட்டமன்றத்தில் மதுவை பற்றி பேசும்பொழுது, காந்தி பிறந்த போர்பந்தரிலேயே சமீபத்திலே 20,000 லிட்டர் டேங்கை பூமிக்கு அடியிலே தோண்டி சம்பு 20,000 லிட்டர் சம்பு பூமிக்கு அடியிலே தோண்டி அதிலே மதுவை நிரப்பி வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசப்பட்டால் ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதில், காந்தி பிறந்த போர்பந்தரிலே பூமிக்கு அடியிலே 20,000 லிட்டர் சம்பு தோண்டி அதில் மதுவை சேமிச்சு வச்சிருந்தாங்களாம். இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? காந்தி பிறந்த மண்ணில் தான், குஜராத்தில் தான் அயோக்கிய நரேந்திர மோடி அநியாயமாக அப்பாவி முஸ்லிம் கொலை செய்கின்றான். அவருடைய கட்சிக்காரர்கள் அப்பாவி முஸ்லிம் கொலை செய்கிறார்கள். ஆகவே காந்தி பிறந்த மண்ணிலேயே அகிம்சைக்கு மாற்றமாக நரேந்திர மோடி நடக்கும் பொழுது தமிழகத்தில் நடந்தால் பரவாயில்லை என்று சொல்வாரா? இப்படி ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்வதை விட அநியாயங்களையும் மக்களை எப்படி சுரண்டி எப்படி அழித்து மக்களுடைய பிணத்தின் மீது நடந்தாவது அவர்களுடைய மண்டை ஓட்டிலாவது நாம் மது அருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் ஜனநாயக ஆட்சியிலே. இதைவிட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கடந்த தேர்தலுக்கு முன்பு வரை தமிழகத்தை சார்ந்த ஒரு கட்சி தலைவர் மதுவிலக்கு 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 மூச்சுக்கு 300 முறை மதுவிலக்கு மதுவிலக்கு கூச்சல் போட்டுக்கிட்டாரு. நம்ம முஸ்லிம் மக்கள் சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க, பரவாயில்ல இவர் மதுவிலக்கு ரொம்ப போராடுறாரு, பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் சொல்லி போராட்டங்கள்லாம் பேசுறாரு, உண்மையிலே ஒரு நல்ல நெருக்கம் படுத்துறது என்று நினைத்தால் பார்த்தார். எலெக்ஷன்ல திருப்பூர் மாவட்டத்திலே, ஈரோடு மாவட்டத்திலே, சேலம் மாவட்டத்திலே கல் இறக்கக்கூடிய ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களையும் பெரிய பெரிய கட்சி தலைவர்களும் தோற்கடித்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் இப்ப அப்படியே பல்டி அடிக்கிறாரு. பூரண மதுவிலக்கை கொண்டு வரும் வரை கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கல் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். இப்ப கல் இறக்கும் தொழிலாளர் என்ற பெயரில் சகோதரர்களே கல் இறக்குவதற்கு அனுமதி கேட்டு போராடப்படுகின்றது. அதை அரசாங்கம் பரிசீலனை செய்யணும் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் கல் இறக்குபவர்களுக்கு ஏன் கல்லைத்தான் இறக்க வேண்டும்? அந்த கல்லை பதநீராக மாற்றி இறக்க வேண்டாமா? அதை மக்களுக்கு பயன்படுத்த கொடுக்க கூடாதா? பிறகு அதிலிருந்து பனையிலிருந்து தயாரிக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள், எவ்வளவு பிரயோஜனமான பொருட்கள் இருக்கின்றன. பனங்கிழங்கு இருக்கின்றது, பனை வெல்லம் இருக்கின்றது, எவ்வளவு பொருட்களை தயாரிக்கலாம். அதற்காக மக்களுக்கு சிறுதொழிலுக்காக அரசாங்கம் ஏற்பாடு செய்யலாம். அந்த கல் இறக்கக்கூடிய மக்களை அவர்களை தௌபா செய்ய வைத்து திருத்தி, இனிமே கல் இருக்காது, அதுக்கு பதிலாக மாற்று தொழில் செய்ய, பனை வெல்லம் தயாரிக்கக்கூடிய தொழில் ஈடுபடு, பதநீர் தயாரிக்கக்கூடிய தொழில் ஈடுபடு என்று பனையை வைத்து எத்தனையோ வியாபாரங்களை செய்யலாம், தொழில் செய்யலாம். அரசாங்கம் ஏன் கண்டுக்கிறது இல்லை? இப்பொழுது பரிசீலிக்கப்படுகிறது கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்கலாமா என்று. ஏனென்றால் அவர்கள் முக்கியமான அந்த கல் இறக்கக்கூடிய ஜாதியை சார்ந்தவர்கள் அவர்கள் பகுதியில் கரூர் மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தோற்கடித்து விட்டார்கள் என்றவுடன் இந்த செய்தி டெல்லி வரை சென்று டெல்லி அரசாங்கமும் யோசித்துக் கொண்டிருக்கிறது, இவர்களுக்கு கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் தான் நாம் அந்த பகுதிகளை மறுபடியும் கால் ஊன்ற முடியும். தெரிகிறதா ஜனநாயகத்தினுடைய வலிமை? ஜனநாயகத்தின் வலிமை தெரிகிறதா? ஒரு ஹராமை ஹலாலாக்குவதற்கு ஜனநாயகத்தில் எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மக்கள் சீர்கெட்டு நாசமா போனாலும் பரவாயில்லை, மக்கள் எல்லாம் மொடா குடியர்களாகி அவர்கள் குடும்பம் செத்து சுண்ணாம்பா போய் நடுரோட்டில் நின்றாலும் பரவாயில்லை, நமக்கு ஓட்டு தேவை அந்த பகுதியிலே. ஆகவே கல் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஏனென்றால் எதற்காக சொல்ல, மக்களை திருத்தி மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஓட்டுக்காகவும் ஓட்டு பொறுக்கிகளாகவும் மாறி மக்களை வழிகெடுக்கக்கூடிய கல்லுக்கும் சாராயத்திற்கும் அல்லது போதைப் பொருளுக்கும் அடிமையாக்கி அதை தடை செய்யவில்லை என்றால் இத்தகைய அரசாங்கங்கள் இருந்து என்ன பலன், இல்லாமல் என்ன பலன்? ஆகவே அரசாங்கம் கட்டுப்படுத்தும், அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும், அரசாங்கம் மதுவிலக்கை கொண்டு வர எதிர்பார்ப்பது நாம் மலடி இடத்திலே பிள்ளை பெறுவதை எதிர்பார்ப்பதை போன்று. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த விஷயத்திலே ஒவ்வொரு தனி மனிதரும் நம்ம இந்த விஷயத்திலே கவனம் எடுத்து, யார் நம்முடைய குடும்பத்திலே அல்ல நம்முடைய சொந்தத்திலே நமக்கு தெரிந்தவர்களே, நண்பர்களிலே, உறவினர்களே யார் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை போய் திருத்தக்கூடிய வேலை செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறை சந்தித்து பேச வேண்டும். இப்படி குடிகாரனா இருக்கேப்பா, நீ இப்படி இருக்கியே, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், இந்த ஹராம செய்யலாமா என்று அவர்களை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய ஆகரத்தை பற்றி எடுத்து சொல்லி இறையச்சத்தை எடுத்து யூட்டி அவர்களை இந்த ஹராமிலிருந்து பாதுகாப்பதற்கு வழி செய்ய வேண்டும். வெறும் குறை சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏளனப்படுத்திக்கிட்டு அவன குடியார பைய அவனுக்கு என்ன என்று ஏளனப்படுத்திக் கொண்டிருப்பதை விட அவர்களை தனிப்பட்ட முறையில் சொல்லி திருத்த வேண்டிய நம்முடைய கடமை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கடமை. ஏனென்றால் அருமை சகோதரர்களே,
மதுவை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால், ஏன்னா இன்னைக்கு மதுண்டு இல்ல, இன்னைக்கு போதைப் பொருள் வித்தியாசமான பேர்கள் வந்துருச்சு. வித்தியாசமான பேர்கள்ல ஹஷீஷ்ங்கறாங்க, அல்லது ஹெராயின்ங்கறாங்க, பிரவுன் சுகர்ங்கறாங்க, அல்லது கெட்டாமின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கெட்டாமின் என்ற ஒரு போதைப் பொருள். இப்படி விதவிதமான வகையில விதவிதமான விஞ்ஞான வளர்ச்சி கூட 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 அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக போதைப் பொருளையும் கண்டுபிடிக்கக்கூடிய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு சாதாரணமாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இத்தகைய கெடுதலான போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நிலைமை. ஒரு நண்பர் வந்து சொன்னார், மிகப்பெரிய வேதனை. ஹஜ்ரத், ஒரு முஸ்லிம் காலேஜில, முஸ்லிம் கல்லூரியில அங்க உள்ள ஹாஸ்டல்ல மாணவர்கள் ஹாஸ்டல் அறையிலே உட்கார்ந்து மது அருந்துகிறார்கள். நிர்வாகத்திற்கு தெரிந்தும் அதை தடுப்பதில்லை. என் மகன் வந்து சொல்றான், எங்க கெட்டு போயிட்டோம் பயமா இருக்குது, ஏதோ முஸ்லீம் காலேஜில் சேர்த்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களேன்னு சொல்லி நான் என்ன பண்ண, கொஞ்சம் இஸ்லாத்தை தெரிஞ்சுப்பாங்க, இஸ்லாமிக் என்விரான்மெண்ட் இருக்கும், இஸ்லாமிய அட்மாஸ்பியர் இருக்குமே நம்பி மத்த காலேஜில் கொடுக்கக்கூடிய டபுள் மடங்கு தொகையை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து, லட்சக்கணக்கில் பணம் கட்டி பிள்ளையை கொண்டு சேர்த்தா அந்த இஸ்லாமிய கல்லூரி நடத்தக்கூடிய ஹாஸ்டல்களிலேயே மாணவர்கள் மது அருந்துகிறார்கள். அந்த நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. என்ன, இது தடை செஞ்சு அடுத்த வருஷம் நமக்கு மாணவர்கள் சேர மாட்டாங்க என்ற பயம். எங்கே போய் சொல்வது, யாரிடத்தில் சொல்லி அழுவது? அந்த நிர்வாகத்தினர் மது அருந்துவதில்லை, அவர்கள் நல்லவர்கள். அந்த நிர்வாகத்தை கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் மதுவுக்கு ஆதரவானவர்கள் அல்ல, அவர்கள் கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் போதை பழக்கத்துக்கு ஆளானவர்கள் அல்லர், அல்லது குடும்பத்தில் உள்ள போதை பழக்கத்துக்கு ஆளானவங்க இல்ல. ஆனால் அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரியில கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். நடந்துட்டு போட்டோம், நம்ம இதை பெருசுபடுத்துவானே. எவ்வளவு பெரிய அநியாயம் இது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஷ்ரபுல் ஹமர ஹீன யஷ்ரபுஹு முஃமின். ஒரு விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் நிலையில் அவன் மூமினாக இருப்பதில்லை. ஒரு சாராயம் குடிப்பவன் அந்த போதையாக இருக்கும் நிலையில் அவன் மூமினாக இருப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ஹதீஸ்ல வருது. ஒரு மது அருந்துபவன் அவன் போதையோடு இருக்கும் நிலையில் மூமினாக இருப்பதில்லை. அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, போதையான நிலையில் ஒருவன் மரணிப்பானேனால் அவன் நரகவாதி. எனக்கு தான் ஈமான் இல்லையே, ஈமான் பறந்து போயிடுச்சு. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னah ஆக்குன் வலா மன்னான் வலா முதுமின் ஹம்ர். பல பேர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அதுல ஒருத்தர் சொல்றாங்க முதுமின் ஹம்ர், சாராயத்தை வளமையாக குடிக்கக்கூடியவன், வளமையாக போதை அருந்தக்கூடியவன், வளமையாக மது அருந்தக்கூடியவன், போதை பழக்கத்திற்கு ஆளானவன், அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, போதைங்கிறது வெறும் சாராயத்துல மட்டுமோ மதுவில் மட்டுமோ இல்ல, குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதை தரக்கூடியவை அனைத்துமே மதுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதை தரக்கூடிய அனைத்துமே மதுவுடைய லிஸ்ட்ல வந்துரும். வ குல்லு முஸ்கிரின் ஹராம், அத்தகைய போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான். அது பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், ஹஷீஷின் பேர் வச்சுங்க, அல்ல கெட்டாமின் வச்சுங்க, அல்லது பிரவுன் சுகர் வச்சுக்கலாம், அல்ல வேற எந்த பேரும் வச்சுக்கலாம். எத்தகைய பேர் இருந்தாலும் போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, யார் ஒருவன் உலகத்திலே மது அருந்தி விட்டு ஃபமாத வஹுவ யுதுமினஹா, அந்த மதுவிலிருந்து தௌபா செய்யாமல், அந்த பாவத்திலிருந்து மீளாமல் அதே நிலையில் மரணிப்பானோ, லம் யஷ்ரபுஹா ஃபில் ஆகிரா, மறுமையிலே சொர்க்கத்தினுடைய உயர்தரமான மதுவை அருந்து பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது. அதான் சொர்க்கத்துக்கே வரமாட்டான் அவன். இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய, உலகத்திலே ஒரு மனிதன் பெண்ணாசை பிடித்தவனாக இருந்தால், தன்னுடைய மனைவியை மீறி ஹராமான ஆசை பிடித்தவனாக இருந்தால், அந்த ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே அவனுக்கு ஏராளமான பெண்களை வழங்குகின்றான். அது விபச்சாரமாகாது. ஏராளமான ஹூர்லின்களை வழங்குவது அல்லாஹ் வாக்களிக்கிறான், அது விபச்சாரமாகாது. அதே போன்று உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக பயந்து இந்த சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டு விலகிக் கொள்வானேனால், அல்லது வாழ்க்கை முழுவதும் சாராயமே குடிக்காமல் இருப்பானேனால், நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே அவனுக்கு சொர்க்கத்தினுடைய மதுவை அவனுக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பு சகோதரர்களே, இந்த மது என்பது அவ்வளவு கொடூரமானது. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது பழக்கத்துக்கு ஒருத்தன் ஆளாயிட்டான்டா, அதுல இருந்து அந்த போதையிலிருந்து விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மத்த எல்லா ஹராம்களுக்கு இந்த மதுவுக்கு போதைக்கு என்ன வித்தியாசம்னா, மத்த ஹராம்களுக்கு ஆளானவன் திருந்தி தௌபா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போதைக்கு அடிமையானவன், போதைக்கு ஆளானவன் என்று சொல்வதில்லை, போதைக்கு அடிமையானவன், அந்த போதை அடிமைத்தலிலிருந்து விடுதலை பெறுவது மிக பெரும் கஷ்டம். லேஸ்ல வெளியாக முடியாது. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆரம்ப காலத்துல அரபு மக்கள் என்ன பண்ணுவாங்களா, இந்த சுரக்காயை ரெண்டா குறுக்க அருந்து
அந்த உள்ள சதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதை பக்குவப்படுத்தி அதை காய வச்சு அந்த சுரக்காயை வந்து ஒரு பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு அரபில துப்பான்னு பேரு. அந்த துப்பா பாத்திரத்துல சாராயத்தை ஊற்றி குடிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. சாராயத்தை ஊற்றி குடிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயம் ஹராமாக்கப்பட்ட பிறகு அந்த துப்பா பாத்திரத்தை ஹராமாக்கினார்கள், தடை செய்தார்கள். அந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க, ஏனென்றால் அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து விடக்கூடாது. அவ்வளவு கெடுதலான. அதனாலதான் பாருங்க, மத்த எல்லா பாவத்துக்குமே ரசூலுல்லாஹி தண்டனை நினைச்சாங்க. விபச்சாரம் செய்தானா திருமணம் ஆகாவிட்டால் அவனை 100 கசையடி, திருமணம் ஆனவனா இருந்தால் கல்லால் எடுத்து சாகடியுங்கள், திருடினானா கையை வெட்டுங்கள், கொள்ளையடித்தானா தூக்கில் எடுங்கள். ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வகுத்து கொடுத்தாங்க, அல்லாஹ் வகுத்து கொடுத்தான். ஆனால் சாராயத்தை பத்தி மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு சாராயம் குடித்தவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் கொண்டு வரப்படுச்சு. சொன்னாங்க, இவனுக்கு குறிப்பிட்ட தண்டனை கிடையாது, பொதுமக்களா சேர்ந்து இவனை இழிவுபடுத்துற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. சில பேர் காரி துப்பினார்கள், சில பேர் செருப்பால் அடித்தார்கள், சில பேர் தோளில் கிடந்த துணியை முறுக்கி கொண்டு அடித்தார்கள். ஏனென்றால் சாராயம் குடிக்கும் பொழுது ஒரு மனிதன் அடுத்த வினாடியே தன்னுடைய அல்லாஹ் தனக்கு வழங்கிய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் இழந்து விடுகின்றான், பைத்தியக்காரனாகி விடுகின்றான். என்ன பேசுகிறோம், யாரை பேசுகிறோம் என்றே அவனுக்கு தெரிவதில்லை, என்ன சொல்கிறோம் என்றே அவனுக்கு தெரிவதில்லை. சாக்கடையா அல்லது வீட்டு கட்டிலறையா என்று தெரியாமல் சாக்கடையில் கிடந்து புரளுகின்றான். எப்பொழுது மனிதன் தன்னுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தனக்கென்று வழங்கிக்கூடிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் இழந்து ஆடு மாடுகள் மிருகங்களை விட கேவலமாக தன்னை ஆக்கிக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாமியம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஆக அவனை செருப்பால் அடிங்க, காரி துப்புங்க, அவனை எதெல்லாம் கையில் கிடைக்கும் அதெல்லாம் அடிங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க சாராயம் குடிப்பவனை. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட கொடூர இந்த பாவத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம நினைக்கலாம், ஹஸரத் எங்களெல்லாம் பார்த்தா சாராயம் குடிக்கிற மாதிரி தெரியுது, நாங்களாம் இதெல்லாம் தொட்டு கூட பார்த்ததில்லை, எப்படி கூட பார்த்ததில்லை ஹஸரத், அந்த பக்கமே போனதில்லை, எங்களுக்கும் இவ்வளவு பயான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சகோதரர், நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்திருப்பான். ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் எத்தனை பேர் சாராயம் குடிப்பவர்களாக இருக்கிறார்கள், நம்மோடு பழகக்கூடிய எத்தனை பேர் மது அருந்துபவர்களாக இருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எத்தனை பேர் போதை பழக்கத்தில் ஆளானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் திருத்துவதற்கு நாம் செய்த முயற்சி என்ன? அவர்கள் இந்த போதை தலையிலிருந்து, போதை அடிமை தலையிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு நாம் எடுத்த ஸ்டெப்புகள் என்ன? இது நம்முடைய கடமை இல்லையா? அதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக முதலில் சகோதரர்களே, ஒவ்வொரு தனி நபரும் நாம் மதுவிலிருந்து விலகிக் கொள்வதோடு அல்லாமல் மதுவிலிருந்து மற்ற மக்களையும் விலக்க வேண்டும். இது நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும், போதை பழக்கத்திலிருந்து. அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்காணிக்க பெற்றோர்கள் தவறிவிடக்கூடாது. நம்ம பிள்ளை எங்க போறான், யாரோட பழகிறான், என்ன சாப்பிடுறான், எங்க குடிக்கிறான், எங்க தங்குறான், எங்க வர்றான் என்று அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். குறிப்பாக இந்த கடமை தாய்மார்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய தாய்மார்கள் குழந்தைகள் குடிகாரனா மாறுவதற்கு பெரும்பங்கு தாய்மார்களுக்கு இருக்குது. முதல்ல குடிச்சிட்டு வரும் பொழுதே அந்த தப்பை அத்தாக்கு தெரியாம மறைச்சிடுறது. போட போட உங்க அத்தா வந்துட போற, முதல் படுற போடா பாவி, ஏன்டா இப்படி குடிச்ச அப்படின்னு அத்தாக்கு தெரியாம முதல்ல மறைச்சிடுறது. அப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த தாய் அந்த பிள்ளையை